இந்த கோயிலுக்கு போவோன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. சடனாக பிளான் பண்ணி சடனாக வந்துட்டோம். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க வரேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோவிலை கட்டின ராஜேந்திர சோழன் வந்து நார்த் இந்தியா வரைக்கும் படையெடுத்துட்டு போய் அங்கே வெற்றியும் பெற்றிருக்காராங்க. நார்த் இந்தியா மட்டும் விடாமல் பக்கத்து நாடு பல நாடுகளுக்கும் போய் வெற்றி பெற்றிருக்காரு. எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்தோனேஷியா அந்தமாரி கடல் தாண்டி போய் படையெடுத்து அதில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு லெவலில் இந்த கோவில் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இந்த கோவில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லால் செதுக்குனதாங்க. இவ்வளோ பெரிய நந்தியை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லால் செதுக்கியிருக்காங்க. எப்படிலாம் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குங்க பார்க்க. இந்த கோவிலில் இருக்கிற லிங்கத்தை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோவிலில் இருக்கிற லிங்கத்தை விட ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலை கட்டினவங்க பேர் வந்து ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் யாருன்னா ராஜராஜ சோழனோட பையன். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க. அவரோட பையன் இங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இங்கே ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் பேர் தான் பிரகதீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் எதுக்கு கட்டினாங்கன்னா, ராஜேந்திர சோழன் வந்து நார்த் இந்தியா வரைக்கும் படையெடுத்துட்டு போய் அங்கே கங்கை நதியிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அந்த நீர் எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலில் ஒரு நீர் தேக்கமாக அமைச்சிருக்காங்க. அந்த நீர் தான் வந்து இந்த கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கங்கையில் போய் நீர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு நீர் தேக்கம் அமைச்சதால் அந்த வெற்றியோட நினைவு சின்னமாக இந்த கோவிலை கட்டினாங்களாம். அதனால தான் இந்த ஊர் பேர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வந்ததுன்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய முக்கியமான சோழத்தலம்னா அது இந்த ஊரில் உள்ள இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பயங்கர சிவபக்தி உள்ளவங்களா, அதனாலே சொல்லிட்டு இவங்க வந்து சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்தால் தான் வந்து இவங்க 2 பேருக்கு தான் குஷி தாங்கலை. செம ஆட்டம், ஓடுறாங்க ஓடிறாங்க, நிறைய சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து லாங் வீடியோவாக சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை போய் பாருங்கள், ஃபுல் வீடியோ இதில் இருக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ படித்தது ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது கரெக்டாக இருந்தால் ஓகே தான், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது இந்த கோவிலை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கரெக்டாக நடை சாத்தியிருந்த நேரமாக பார்த்தாங்க போனோம். போய் சாமியை பார்க்க முடியல, கோவிலை தான் சுற்றி பார்த்தோம். நடை ஃபுல்லாகவே சாத்தியிருந்தது. அப்பயும் நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுவும் வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தவங்க. அவங்களுமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிறைய அங்கே சுற்றி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஊர் பக்கத்தில் இந்த இந்தியாவில் தான் இவ்வளோ நாளாக இருக்கும். நம்மளே இது இவ்வளோ நாள் இவங்க வந்து சுற்றி பார்த்ததே இல்லை. இதை வந்து பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஆனால் நல்லா இருந்ததுங்க கோவில். பசங்களுக்கு தான் இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த கோபுரத்துக்கு முன்னாடி நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.